Hello everyone, welcome to my presentation. I am Afrin from Department of BSc Mathematics. Today I am going to present this problem about the impact of three spheres. First I will read the question. The masses of three spheres A, B, C are 7m, 7m, m. Their coefficient of restitution is unity. Their centers are in a straight line and C lies A and B. Initially, A and B are at rest C is given a velocity in the line of centers in the direction of A. Show that it's straight A twice and B once, and the final velocities of A, B, C are 21:12:1. Given the masses of the spheres A, B, C are 7m, 7m, m, and C lies between A and B. Left to right is the positive direction to denote the velocity. இப்போ வந்து BCAன்னு 3 ஸ்பியர்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு CAவை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து பார்த்துக்கலாம். இதில் வந்து Uன்றது வெலாசிட்டி ஆஃப் C, V1 அண்ட் V2ன்றது வெலாசிட்டி ஆஃப் C அண்ட் A. இப்போ வந்து ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறமா நமக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அது என்னதுன்னா mu ப்ளஸ் 0வும் ஈக்குவல் டு mv1 ப்ளஸ் 7mv2. நம்ம டயக்ராம்லேருந்து இதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னா m ஈக்குவல் டு mv1 ப்ளஸ் m2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து பை நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா படி அதுக்கு ஃபார்முலா என்னென்னா v2 minus v1 equal to minus e into u2 minus u1. இந்த ஃபார்முலாவில் வந்து u2க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணனா நமக்கு வந்து v2 minus v1 equal to e uன்னு கிடைக்குது. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ கேன்சல் பண்ணி v2 v1 உடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் வச்சு கேன்சல் பண்ணோன்னா நமக்கு வந்து v2 வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா u/4ன்னு கிடைக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா v1 உடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். v1 வேல்யூ வந்து -3u/4. இப்போ வந்து இம்பேக்ட் ஆஃப் C ஆன் B பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் பை பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு போட்டு இதில் வந்து W1 W2ன்னு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து V1 V2ன்னு எடுத்தோம். இதை வந்து W1 W2ன்னு எடுக்கிறோம். இப்போ வந்து அதே மாதிரி டயக்ராம் வச்சு U உடைய வேல்யூ இன்ட்டு M உடைய M மாஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி அதிலிருந்து நமக்கு வந்து W1ம் W2வும் கிடைக்குது. W1 உடைய வேல்யூ வந்து -3u/16, W2 வேல்யூ வந்து 9u/16. அதே மாதிரி இப்போ வந்து இம்பேக்ட் ஆஃப் C ஆன் A பண்ண போகிறோம். அதே மாதிரி பை பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த இதை யூஸ் பண்ணி நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா அந்த ஃபார்முலா போட்டு x1 x2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். x1 வேல்யூ வந்து u/64, x2 வந்து 21u/64. இப்போ இதுலேருந்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா நமக்கு என்ன ஷோ தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 21:12:1ன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு எப்படி வரும்னா A, B, Cன்னு எடுத்திருக்காங்க. அது வந்து x2 வேல்யூ, x1 வேல்யூ, w1 வேல்யூ இந்த மூணுத்தையுமே எடுத்துக்கிட்டு டிவைட் எல்சிஎம் மாதிரி எடுத்து 21:12:1ன்னு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வராங்க. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. ஸ்பியருடைய ஃபைனல் வெலாசிட்டியை வந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அதை யூஸ் பண்ணியும் நியூட்டன்ஸ் லா யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்.